ஒன்றும் இல்லை, நம்ம தலைமை தற்குறி தலைமை அதிகாரியை பார்த்து ஒரு பெட்டிஷனா, அது என்னது, அது பெட்டிஷனா மனுவா அழுகாட்சி கடிதமா அது என்னன்னு சூசைடல் நோட்டா ஒன்றும் புரியல. இந்த மாதிரி என்னை ஒடுக்குறாங்க, என்னை தடுக்கிறாங்க, யாரு சார் உன்னை தடுக்கிறது, யாரு சார் அந்த 4 பேர் அப்படின்ற மாதிரியான ஒரு இது விட்டுருக்காங்க. பார்த்தீங்களா அது? ஆமாம், அதாவது நான் நியூஸில் தான் பார்த்தேன். அது முழுசாக என்ன புகார் என்ன விவரங்கிறத போய் இது பண்ணல. ஏன்னா ஏன் போய் பார்க்கலன்னா என்னத்த புதுசா எழுதியிருக்கப்பா இருந்தாலும் திமுக என்ன தடுக்குது, திமுக ஒடுக்குது, இதைத்தான் எழுதியிருக்கப்பா. நியூஸ்ல தான் பார்க்கும்போது தலைமை செய்யறதே கலக்க வந்துட்டாரு விஜய், உலுக்கிட்டாரு விஜய், அப்படியே அதிர்ந்து போச்சு. அது புதிய தலைமுறையில பயிற்சி வந்துகிட்டே இருக்குது. பில்டிங் பழைய பில்டிங் அதெல்லாம் வந்து அதிர்வுகள் உழுக்கங்கள் அதெல்லாம் இருக்கலாம். அதனாலதான் இந்த மாதிரிலாம் ஆயிரும்னு தான் கலைஞர் அப்பயே புது சட்டமன்றம் கட்டினாரு. அதனால வந்து அது அதிர்வுகள் வந்ததெல்லாம் ஒன்றும் பில்டிங்க வந்ததெல்லாம் ஒன்றும் அதிர்ச்சி கிடையாது, ஆச்சரியம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து தலைமை தற்கூறி என்ன கேட்குதுன்னா, எனக்கு வந்து நிதி செயலர், தலைமைச் செயலர், அது இதுன்னு அவர் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறாரு. டிஜிபி, இன்டெலிஜென்ஸ், ஐஜி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், அங்கே நிற்கிற பியூனு, ஆயம்மா கூட்டுறவங்க, டீ வாங்கி கொடுத்த அண்ணன், பால் வைக்கிற பால்காரன், வேற யார் இருக்கா, வேற யாரும் அதை சுற்றி வருவா. அது இன்னும் வந்து இருந்தாலும் என்ன கேட்கலன்னா, அவருக்கு பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர், பையன் கொடுத்தோர் பையன் எடுத்தோர், எல்லாரும் பாஸ்போர்ட்டையும் முடக்குங்க அப்படின்னு மட்டும்தான் அவர் கேட்கல. இல்லை எல்லாத்தையும் சொல்கிறாப்புல இருந்தாலும் இல்லைக்கு. என்ன புரியலன்னா, அந்த லிஸ்ட்டில் சேர்க்காத இருக்கிறது வந்து நீ சொன்னாப்புல அங்கே வேலை செய்கிற பியூன் அண்ணன், அங்கே இருக்கிற கிளர்க்கு பால்காரன், அப்புறம் வந்து எதிர்த்தாப்புல டீ கடை வச்சிருக்காங்க, இவங்க எல்லாத்தையும் தான் வந்து சேர்க்கலை. மீதி எல்லாத்தையும் ஒரு பெரிய லிஸ்ட்டாக கொடுத்து இந்தா அப்படி இவன் எல்லாத்தையும் நீக்கி விடு அப்படிங்கிறாப்புல. இது என்ன ஒன்று புரியலன்னா, என்ன அடிப்படையில் இதை போய் கேட்குற, இவங்கெல்லாம் திமுக ஆதரவாக செயல்படுற அதிகாரிகள், அதனால் வந்து இவங்களை நீக்குங்க அப்படின்னு சொல்கிற, இதில் ஏதாவது ஒரு அடிப்படை லாஜிக் இருக்கா? இல்லை, இது எப்படி நீ யோசிச்ச, எனக்கு அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி, இவங்கெல்லாம் போய் நீக்க சொல்லி கேட்கலாம் அப்படி இல்லை. ஒரு வேளை வந்து ஒரு வாதத்துக்கு அபத்தமானது, பட் இருந்தாலும் ஒரு வாதத்துக்கு சரி இந்த ஆள் கேட்குறது சரின்னே வச்சுக்குவோம். இப்போ இவங்கெல்லாம் திமுக ஆதரவாக செயல்படுறாங்க, யாரெல்லாம் சொல்கிறப்பனா நிதி செயலர், ஐஏஎஸ்ஆர் இருக்கிறவங்க, ஐபிஎஸ் லெவலில் இருக்கிறவங்கள, அதாவது டிஜிபி கேடர்ஸாக இருக்கிறவங்க எல்லாம் லிஸ்ட் பண்ணுறாப்புல. ஏடிஜிபி, இன்டெலிஜென்ஸ் ஐஜி, இவங்க எல்லாத்தையும் அவர் வந்து எல்லாத்தையும் சொல்கிறாப்புல. இப்போ இவங்கெல்லாம் திமுகவுக்கு சார்பாக செயல்படுவாங்க, அதனால் இவங்களெல்லாம் நீக்குங்க அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு அடுத்த லெவலில் இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு சப்பார்டினேட்ஸாக ஒர்க் பண்ணுவாங்கல்ல. இப்போ ஒரு ஐபிஎஸ்லேயே வந்து வேறு கேடர்ஸ் இருப்பாங்க, அல்லது வந்து இப்போ டிஎஸ்பி லெவலில் இருப்பாங்க, கமிஷனர் லெவலில் இருப்பாங்க, எஸ்பி லெவலில் இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர் லெவலில் இருப்பாங்க, சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் இருப்பாங்க, ஏட்டையா லெவலில் இருப்பாங்க, கான்ஸ்டபிள்ஸ், இப்போ இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல. இவங்கெல்லாம் வந்து திமுக ஆதரவாக செயல்பட மாட்டாங்களா? இல்லை, ஆல்ரெடி ஆதரவாக செயல்படுவாங்கன்னா அப்போ இவங்கெல்லாம் செயல்பட மாட்டாங்களா? இல்லை, எனக்கு புரியல, எனக்கு இது என்ன லாஜிக்? இல்லை, ஆல்ரெடி நீ வந்து உனக்கு என்னோட தேர்தல் பிரச்சாரத்தை கொண்டு போய் கொடுக்கும் போதே, தற்கூரி பயலைகளே வெள்ளை பேப்பர் எழுதி தரக்கூடாதுடா, ஆன்லைன் ஒன்று இருக்கு, அதில் ஒன்று வரும், அதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் திட்டலை. ஓப்பனா வந்து லூசு பயலே அப்படின்னு அவர் திட்டலை. ஆனால் தற்கூரி ஒழுங்கா எழுதி எடுத்துட்டு வா. அந்த எஸ்பிஐ காமெடியெல்லாம் பண்ணுவாங்க, அது வந்து இப்போ பல நேரங்கள்ல அது உண்மையும் கூடன்னு வச்சுங்களேன். பரிதாபங்கள்ல வந்து இந்த எஸ்பிஐ ஜோக்ஸ்லாம் இருக்கும். என்னன்னா, வெள்ளை செலானுக்கும் மஞ்சள் செலானுக்கும் வித்தியாசம் தெரியலையாடா? வெள்ளை செலானுக்கும் மஞ்சள் செலானுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? போங்க போய் எடுத்துருவாங்க அப்படிமாங்க. அந்த மாதிரி அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வித்தியாசம் இல்லையா? 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீ கொடுக்கணும். இஷ்ட மாணாவுக்கு முதல் நாள் எடுத்துட்டு வந்து கொடுப்பேன், நான் கையெழுத்து போட்டுலாம் கொடுக்க முடியாது. அதில் வந்து அந்த சின்ன சந்தில் வந்து 2000 பேர் வருவாங்க. இல்லை, அது ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து ஃபேஸ்புக்கில் அந்த பகுதியில் இருக்கிற தோழர்கள் நண்பர்கள்லாம் எழுதியிருந்தாங்க. அவங்கள சிலர்லாம் வந்து கட்சி சார்பு கூட இல்லை, அவங்க எல்லாம் எழுதுறாங்க, அதுக்கு சந்தை குறுகலான சந்தை, அதில் எப்படா 3000 பேர் கரூர் மாதிரி இங்கேயும் நடத்தலாம் பிளான் பண்ணுறியான்ற மாதிரி யோசிச்சாங்க. அதுதான் இப்போ அப்படி ஒன்று கேட்குறாங்க. அதெல்லாம் விட கொடுமை இவன் என்னன்ட்டான், எங்கள் தலைவர் வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணலான்ட்டு இருந்தார், அந்த இடத்துல பாருங்க குழியை வெட்டி வந்து கட்ட கட்டிட்டாங்க, ரோடெல்லாம் உடச்சு போட்டாங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, குழி வெட்டினாங்கல்ல, அந்த குழி மேலேயா நின்று விஜய் பேசுறேன்னு சொல்லியிருந்தாப்புல, நீ நோகாம பஸ்ஸில் வந்து பேசிட்டு நீ போட போற. இல்லைங்க, இந்த கம்ப்ளைண்ட்டு உண்மைன்னு வச்சுக்குவோம்.
குழி வெட்டியிருந்தாங்கல்ல, அந்த குழிக்கு மேல நின்னுதான் வந்து விஜய் பேசுறேன். ஆனா எல்லாத்தையும் உண்மைன்னு எடுத்துக்க இல்லைங்க, என்னால ஜீர்ணிச்சிக்க முடியாம உட்காந்து பேசி வாரத்துக்கே எடுத்துக்கோதல்ல. என்ன லாஜிக் இருக்கு இதெல்லாம்? என்ன மக்கள் வந்து ஒரு மதிப்பான்னு நீ எடுத்துட்டு வந்து கொடுக்குற? புரியல. அவனுக்கு லாஜிக் ஸ்பெல்லிங் தெரியாது போல, அதனால எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி ஒண்ணு சொன்னாப்புல, அதுக்கு மாநகராட்சி மறுப்பு சொல்லுது. டேய் லூசுகளா, அது வந்து நாங்க தோணுனது இல்ல, அது குடிநீர் வாரியம் தோணுனது. நீ உன் கூட்டத்துக்கு வர்றவனுக்கு கக்கூஸ் தண்ணியை குடிக்க விடுவ, அப்படி வந்து ஊர்ல இருக்க மக்களுக்கு குடிநீர் வாரியம் நீ ஏதோ தண்ணியை குடின்னு விட முடியாது, அவனுக்கு நல்ல தண்ணி நாங்க கொடுக்கணும்டா, அதனால நாங்க நோண்டி வச்சிருக்கோம் அப்படின்னு குடிநீர் வாரியம் செருப்பால அடிச்சுது. நீ மட்டும் கட்சி கிடையாது, எடப்பாடி போறாரு, பூக்கி எடப்பாடியா சுத்திட்டு இருக்கிறாரு. அடி பூக்கள்லாம் வீச எனக்கு வெக்கமா இருக்கு, ஐயோ பூ போடாதீங்க தோழிகளே அப்படின்னு அவர் பாட்டுக்கு ஜாலியா போயிட்டு இருக்காரு. அவரை யாராவது தடுக்கிறாங்களா? யாராவது கொடுக்குறாங்களா? அதெல்லாம் கூட கொடுப்பா. அவருக்கு உங்களுக்கு டீலிங். ஏன்னா ஒரு தற்கொலை சொன்னான்ல, யாரு இந்த காலேஜ் பில்லு, நான் எந்த தொகுதியில்னு சொல்ல போறான்னு அதெல்லாம் பார்க்க சொல்ல மாட்டாங்க, அவன் அவனே அறிவிச்சு அவன் சொன்னான்ல, நீங்க வேணா பாருங்க திமுக அதிமுகவுமே கூட்டணி சேரும், ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அவங்க தாவேக்கா வீழ்த்துறதுக்கு அவங்களே கூட்டணி சேரலாம். www.taniulagam.comல வந்துட்டு இருக்காங்க. எப்படி இப்ப அவன் சொன்ன லாஜிக்கே நான் திரும்பி சொல்றேன், அவன் சொன்ன லாஜிக் சரின்னே வச்சுக்கோ. ஐயோ சரியா, எடப்பாடியும் திமுகவும் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க, அதனால வந்து சேர்ந்து பழியவங்க, அதனால அவர் ஜாலியா பூக்கி எடப்பாடியாரா அவர் போவாரு அப்படின்னே வச்சுக்குவோம். சீமான் ஒரு கேரக்டர் இருக்குல்ல, எல்லா பரப்புரையிலும் போய் திமுக என்னென்ன செஞ்சிருக்கு தெரியுமா? பாருங்க, மகளிருக்கு இவ்வளவு செஞ்சிருக்கு, மாதம் 1000 ரூபாய், பஸ்ல அனுவருக்கு சூரியன் அப்படின்னு. இப்ப அந்த வந்து என்ன, திமுக எதிர்ப்பு திமுக வெறுப்பை வந்து விதைக்கிறது தான் அந்த வேலையை. அந்த ஆளை யார் எடுத்தா? யார் எடுக்கிறா? அவர் ஜாலியா போறாப்புல, சுப்பிராமணியர் கோயிலுக்கு போறாப்புல, போயிட்டு பாப்பான்ட்ட வாங்கி குடிச்சிட்டு தீர்த்தத்தை வெளில வந்துட்டு முருகா அப்படின்னு அழகா பாட்டுலாம் பாடுறாப்புல, ஹை பிச்சில் சூப்பரா பாடுறாப்புல. அது ஊருக்கு ஒரு பாட்டு வச்சிருக்காரு, எங்க போனாலும் ஒரு பாட்டு. செம்ம என்டர்டெய்னிங்கான ஆளு. அவ்வளவுதான், ஓட்டு கேட்கிறாரோ இல்லையோ, மக்களே நீங்கள் நினைய தயாரா அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு, ஒரு பாட்டை போடுறப்ப. அவரை யாரு எடுத்தா? என்ன லாஜிக்ல எனக்கு இயங்குறானுங்க. ஒன்னோட அரசியல்ல, அதாவது இப்ப நாம் தமிழர் கட்சி என்னதான் சொன்னாலும் அவங்க 8% ஓட்டு வாங்கியிருக்கிறானுங்க. அவங்க ஓரளவுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இப்ப கட்சி. அவனே வந்து பிரச்சாரம் வந்து நடந்துதான் இருக்கு. ஏன்னா இப்ப சிஓசி இருக்குது, கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது ஒரு கட்சி நினைச்சாலோ ஒரு இவங்க யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. தேர்தல் முடிவு பண்ணும்பா, யார் எங்க போகணும் என்ன பண்ணணும், நீ போய் கொடுத்தா ஓகே ஓகேன்னு அவன் செலக்ட் பண்ணக்கூடிய இடம். அப்போ நீ கொடுத்தீங்கன்னா அந்த இடம் ஓகேனா ஓகே, இல்லைன்னா உன் மூஞ்சில செவிட்டி அடிச்ச மாதிரி அடிச்சு அனுப்பிவிடுவாங்க. இதான் இப்போ ஒன்னு அடிச்சாங்கல்ல பிரஸ் மீட்ல, அது மாதிரி எல்லா கட்சியும் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, போற போக்கில் தட்டிட்டு போக வேண்டியதான். இப்போ அவர் தலைமை தேர்தல் அதிகாரின்னு நினைக்கிறேன், அவர் விளக்க கடிதம் கொடுத்துருக்காரு. இல்லைங்க இந்த மாதிரி வந்து திருச்சி வந்து பரப்பப்படுது ஒரு கட்சினால, அவங்களுக்கு மட்டும் ஏதோ கொடுக்காதது போல இல்லை, அவருக்கு நாங்கள் கொடுத்த மறுப்பு கடிதத்திலேயே தெளிவாக அதை சைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அங்கே என்ன வார்த்தைகள் போட்டாங்களோ அதை அப்படியே எடுத்து, ஏங்க நீங்கள் அந்த சந்தில் 3000 பேர்னு சொல்கிறீங்க, அங்கே அவ்வளோ நெரிசலான பகுதி, அப்படிலாம் நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லி தான் நாங்கள் மறுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீ சரியான இடத்த தேர்வு செஞ்சு கொடுக்கல. நீ வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு திமுக அரசாங்கம் இருந்தப்ப இவனுங்க வந்து பெர்மிஷன் இதே லட்சண கூறுபாட்டில் தான் கேட்டிருக்கானுங்க. அப்போ தமிழ்நாடு அரசு வந்து சரி போய் தொலைகிறானுங்க, ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு இவனுங்க மீடியா ஆட்கள்லாம் வச்சு வெளியிலேருந்து இந்த விர்ச்சுவல் அப்யூசர்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணானுங்கன்னா, பாருங்கள் திமுக கொடுக்குது, திமுக திட்டம் போடுது, அது போடுது, இதை போடுதுன்னு ஒப்பாரி வைக்கிறானுங்க, போய் தொலை, இது ஒரு பிரச்சனையாக கிரியேட் பண்ண வேண்டாம், அவங்க கேட்குறாங்க ஏன்னா கொடுத்து தொலைங்கன்னு அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் அதிகாரிகள் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா இங்கே தான் அசம்பாவிதம் ஆச்சுன்னா அதிகாரிகளுக்கு ஆப்பு, அவங்களுக்கு வேலை போயிடும். அதனால் அவங்க வந்து பாரபட்சம்லாம் எதுவும் இல்லாமல் எவனால் அனுமதி கேட்டிருந்தானா அதில் பிரச்சனை இருக்குன்னா மறுத்து அனுப்பிச்சிடுவானுங்க, ஒரே அடியாக அடித்து அனுப்பிடுவானுங்க. அதுதான் நடந்திருக்கு. ஆனால் அவன் வந்து புலிக்கிட்டு இருக்கான். சரி, நம்ம பேக் டு டாபிக் வருவோம். இப்போ இந்த அதிகாரிகள்லாம் ஒரு சார்பாக செயல்படுவாங்கன்னா அப்போ அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கவங்களாம் சார்பாக செயல்பட மாட்டாங்களா? இதில் என்ன லாஜிக் இருக்குது? சரி, இன்னொன்று, அதாவது நீ சொன்னதெல்லாம் சரின்னா, நீ சொல்கிறது சரின்னா சரி, இன்னொரு லாஜிக் வருவோம். இவன் என்ன கேட்குறாப்புல, தேர்தல் அதிகாரி தலைமை தேர்தல் அதிகாரின்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட போயிட்டு ஏங்க இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க, அதான் அவருக்கு கீழே யார் யார் வேலை செய்கிறாங்களோ அந்த மொத்த லிஸ்ட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு சார் டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு கொண்டு போய் காசு கேட்குறாப்புல. கரெக்டா? அதில் இவங்க பாருங்கள் இவங்கெல்லாம் சரியில்லை, இவங்கள யார்கிட்ட எலெக்ஷன் கமிஷன் நியமிச்சிருக்கிற அவங்கள்ட்ட நீ போய் கொடுக்குற, எலெக்ஷன் கமிஷன் அவங்க தான், வேறு யாரும் இல்லை.
போன வாரம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. எலெக்ஷன் கமிஷன் எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு சுற்றறிக்கை மாதிரி ஒரு இதை அனுப்புகிறாங்க. அதில் லெட்டருக்கு லெஃப்ட் சைடு கீழே நினைக்கிறேன் ஒரு ஸ்டாம்ப் வரணும். என்ன ஸ்டாம்ப் வரணும்னா எலெக்ஷன் கமிஷன். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் சுற்றறிக்கை அறிக்கை அனுப்புகிறாங்க. ஆனால் வந்த ஸ்டாம்ப்பு பிஜேபியினுடைய கட்சி ஸ்டாம்ப் வந்தது எல்லாத்துக்கும். அதுக்கும் ஆமாம், அதுக்கு ஊரே கண்டிச்சுது. எல்லா கட்சிக்காரனும் இதை கண்டிச்சாங்க. கண்டிக்காத ஒரே ஆள் இவர் தான். இப்போ இதுக்கு நீ வந்திருக்கணும்ல. இப்போ ஒருதலை பட்சமாக செயல்படுறதை நான் வந்து பொறுத்துக்க மாட்டேன். யாராக இருந்தாலும் பொங்கல் தான்னா அங்கே உன் பொங்கலை வைக்கணும்ல. இல்லை அங்கே போய் என்ன வடகிரி சாப்பிட்டு வந்து இல்லை இப்போ அதை பொதுவெளியில் சரிப்பா உனக்கு நீ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுறாள் ட்வீட்டாவது போட்டுக்கணும்ல. அப்படிதான் நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை. அப்போ பாஜக ஸ்டாம்ப் ஒட்டி எலெக்ஷன் கமிஷனோட சுற்றறிக்கை வருது. அந்த எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போய் நீங்கள் யோசிச்சு பாருங்க, எல்லாம் ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க. அப்படிங்களா தம்பி, நானும் அப்படிதான் அப்படின்ட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? அந்த நான் எனக்கு என்ன கேள்வினா, இந்த அதிகாரிகள் திமுக சார்பாக செயல்படுறாங்க, அவங்க வேணாம், எனக்கு பாஜக சார்பாக செயல்படுற நீங்க வாங்க, நீங்க வந்து எனக்கு உதவி பண்ணுங்க. இல்லை நான் லாஜிக்கலா அதாவது ஒரு வாதத்துக்கு கேட்கறேன். லாஜிக்கலா இந்த சென்ஸ் ஒரு வாதத்துக்கு கேட்கறேன். இப்போ ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறது என்ன எலெக்ஷன் கமிஷன் மீது, சிவில் சமூகம் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன, எலெக்ஷன் கமிஷன் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறது. யாருக்கு சார்பாக நடந்து கொள்கிறதுனா பாஜகவுக்கு ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறது. இதில் பாருங்க இவ்வளவு டேட்டாக்கள் அவங்க வெளியிடல, இவ்வளோ டேட்டாக்கள் பிரச்சனை இருக்குன்னு நம்மளே நிறைய செய்திகள் பேசியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலேருந்து நான் அந்த கேள்வி கேட்குறேன். அப்போ பாஜக சார்பாக இருக்கிற அந்த எலெக்ஷன் கமிஷன் போய் கேட்குறேன், எனக்கு வந்து பாருங்க ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க. இப்போ அதில் என்ன லாஜிக் இருக்குது? இப்போ உனக்கு கீழே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ வந்து நீ மட்டும் கட்சி கிடையாதுல்ல. இப்போ உனக்கு கீழே ஆதவ அர்ஜுனா இருக்காப்புல, நம்ம செங்கோட்டையன் இருக்காப்புல, அப்புறம் நம்ம ஐஏஎஸ் பரவாயில்ல, நீ எது வேணா சொல்லலாம், அவன் அப்படிதான். சரி, நம்ம ஐஆர்எஸ் சிடி நிர்மல்குமார் இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அவங்களாம் எவ்வளோ எலெக்ஷன் பார்த்துட்டு வந்திருக்காங்க? லாஜிக்கான கேள்வி. இப்போ இது நல்ல கேள்வி. இப்போ என்ன கதைன்னா, கூட இருக்கிற ஆட்களே எடுப்போம். இப்போ நீ சொன்ன லிஸ்ட்டே நான் வர்றேன். ஃபர்ஸ்ட் வந்து புஷியானந்த் வந்து இவர் எக்ஸல். நான் மறந்துட்டேன். ஆமாம், புஷியானந்த் சொல்லியா? புஷியானந்த் அரசியல்வாதியாகவே கன்சிடர் பண்ணல. அதனால புஷியானந்த் சிந்துபாத் ஆனந்த் வந்து ஒரு எக்ஸ்எம்எல்ஏ, பாண்டிச்சேரியில் ஜெயிச்சு வந்துருக்கிறாப்புல. அடுத்து இவர் நம்ம செங்கோட்டையன் வந்து அந்த கேஸ் வாங்கின அந்த ஒரு வருஷம் மட்டும் இது இருந்ததுனால, தீர்ப்பு இருந்ததுனால அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணல, களி சாப்பிட்டாப்புல. அவர் சாம்பாரோட ஸ்பெஷலிஸ்ட். அந்த வரலாறுலாம் இருக்குது. அதனால அந்த ஒரு வருஷம் இது பண்ணல. மீதி எல்லாமே அவர் எம்எல்ஏவா இருந்து ஜெயிச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் 2021 திமுகக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒருத்தரும் உங்க டீம்ல இருக்கிறாரு. யாருப்பா? அதான் ஆதவ அர்ஜுனா. பிகேவை வந்து ஏர்போர்ட்ல இருந்து பத்திரமா கூட்டு போய் விட்டவெல்லாம் ஆதரவா செயல்பட்டவளா? புரியல. அவர்தான் சொன்னாரு நிறையா. அவங்க வந்து அம்பேத்கர் கூட தான் என் கொள்கை தலைவர்னு சொல்லுவாங்க, நம்புவியா? சரி, அவரு உன் கட்சியில அவரு எம்எல்ஏ, அவர் எக்ஸ் மினிஸ்டர். அதுவும் இல்லாம செங்கோட்டையன் கட்சியில சேர்றப்ப இந்த விர்ச்சுவல் ஆபீசர்லாம் என்னென்ன சொன்னானுங்க, அவர் யாரு தெரியுமா? ஜெயலலிதாவுக்கே பிரச்சாரத்துக்கு அவர் தான் ரூட் மேப் போட்டு விட்டார். வியூகத்தை விதிச்ச ஒரு பவர். இவர் வரைஞ்ச ரூட்ல தான் வந்து ஜெயலலிதாவே டிராவல் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலாக உண்மை என்னன்னா, அந்த அம்மா வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணால் தான் அவங்க வந்து இவனோட லைட்ரு வெர்ஷன் தான். யார்? நம்ம பண்ணையாரோட லைட்ரு வெர்ஷன் தான் அவங்க. அந்த அம்மாவுக்கு என்னன்னா, அந்த ரூரல் ஏரியாவில் குண்டும் குழியுமான ரோட்டில் அப்படி போய் பாலிடிக்ஸ் பண்ணுறதெல்லாம் வேர்க்கும் குழுங்கும். அதெல்லாம் வந்து அப்படியே காரில் போனோம். நமக்கு இந்த ஹைவேஸ் அப்படி நீட்டாக ஸ்டேட் ஹைவே, நேஷனல் ஹைவே எங்கே இருக்குன்னு அந்த ரூட்டை மட்டும் பிரச்சாரத்தை போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படி அழுகாமக்குள்ளும் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு இது பண்ணும்போது, அப்போ வந்து இந்த என்ஹெச்ஏயில் இருக்க டைரக்டர்ஸு, மூத்த அதிகாரிகள்லாம் வந்து செங்கோட்டையனுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் ஒரு கூட்டு போயிட்டு எங்கெங்கெல்லாம் ஹைவேஸ் இருந்ததோ அதெல்லாம் மார்க் பண்ணி பிரச்சார ரூட்டு போட்டு கொடுத்தவரா செங்கோட்டையன். 7 அடியில் ஒருத்தனை கட்சியில் எதுக்கு வச்சு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கு? அந்த பொறுப்பை சொல்லுங்க. அந்த பொறுப்பு நான் கேள்விப்பட்டதே இல்லை, அதனால இவரை சொன்னேன். எந்த கட்சியிலுமே நான் கேள்விப்பட்டதில்லை, தெரில. மேபி நம்மளோட மூத்தவங்களுக்கு தெரியுமாங்கிறது தெரில. தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு கட்சியில் இருக்குதுன்னா அது இவங்க கட்சியில தான். அப்படி ஒரு பொறுப்பு என்ன வேலை அது? அதான் இந்த மாதிரி எலெக்ஷன் வேலை வைக்கிறது தான். அதை எங்கே பார்த்தாங்க? அதை தான் கேட்குறேன். உனக்கு இந்த மாதிரியான வேலை பார்க்கறதுக்குன்னே ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க.
அதை பாத்தியா? வெப்சைட்ல கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கிற அறிவே இல்லாத ஒரு 7.25 அடியில் ஒரு தற்கூரி வச்சிருக்கீங்க. எதுக்கு வச்சிருக்கீங்க அவனை? தண்டத்துக்குன்னு சொல்லுவான் இல்ல, கிரிக்கெட் டீம்ல சொல்லுவாங்க தண்டத்துக்குன்னு ஒன்று வச்சிருக்கேன். அது கேள்வி என்னன்னா, சிந்துபாத் ஆனந்தாவது புஷிங்கிற ஒரு தொகுதியில சின்ன ஸ்ட்ரீட்டுங்க, அவருக்கு வந்து சிஓசி பத்தி தெரியாது, சும்மா போவாங்க பிரச்சாரம் தெரியாது, புரோட்டோகால் தெரியாது. அங்க என்னங்க 2 பேர் சேர்ந்தா ஒரு தொகுதிங்க. அது இல்லாம நீங்களே நிறைய வீடியோ பேசுறீங்க, அந்த ஆள் வந்து தற்கூரி தான் அப்படின்னா அப்ப அவர் அந்த ஆள் விட்டு தள்ளுங்க. செங்கோட்டையனுக்கு தெரியும்ல அவர் தற்கூரியா இல்ல அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? செங்கோட்டையனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப அவரு இந்த சிஓசி இந்த ப்ரொசீஜர் புரோட்டோகால் எல்லாம் கரெக்டா பார்க்கணும். தம்பி நீங்க என்னதான் அரசியலுக்கு வந்திருந்தாலும் நான் தான் சீனியர், இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும், இல்லைன்னா போட்டா செவிட்டி அடிப்பாங்க அப்படிலாம் அவர் சொல்லியிருக்கணும்ல. அதுவும் இல்லாம இன்னைக்கு வீடியோல நீங்க அனுப்பிச்சு விட்ட அந்த வீடியோல தான் பார்த்தேன், மனுஷன் பிதுங்கி போய் வெளில வராரு. எனக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே டேய் கொன்றாதிக்கடா, உங்கள்கிட்ட இருந்த ஒரே ஒரு கேண்டிடேட் அவரு தான்டா, அவரு ஸ்டாம்பேட் பண்ணிடுறாங்கடா, எங்க தலைமை செயலகத்துல ஸ்டாம்பேட்னா யோசிச்சுப்பாரு. என்ன போட்டு நெருக்குறாங்க, எதுக்குடா வந்தீங்க, என்ன பதவி ஏற்க வந்தீங்களா இன்னைக்கு? இல்ல அதுக்கு அதுல இதுதான் அடுத்து முக்கியமான பாயிண்ட். போகிறது தலைமைச் செயலகத்து கரெக்டா? தலைமைச் செயலகத்துக்குள்ள யார் யார் அனுமதிப்படுவாங்க? நீங்கள் முன்னாடியே ப்ரியராக இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே 2:30 மணிக்கு வரோங்க இது மாதிரினா அதில் அவங்க கூட வந்து ஒரு 4 பேர் தலைவர் வரலாம், அவர் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் 3-4 பேர் கூட வருவாங்க. அவ்வளோதானே வர முடியும். அங்கே என்ன முன்னறிவிப்பு செஞ்சுட்டு வந்தாலும் கூட உன் தற்கூரி கூட்டம்லாம் அப்படியே தறிகட்டு உள்ள வந்து. ஜெகதீஷுக்கு என்ன வேலை அங்கே? ஜெகதீஷுக்கு என்ன வேலை? அவருக்கு என்ன வேலை அது சொல்லலாம். சரி இல்ல தேர்தல் ஆனது அதுக்குள்ளே உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கல. அதை கூட விட்டு தள்ளி நீ கருமா எங்க போனாலும் நீ கூட கூட்டிட்டே வா, அதெல்லாம் உன் பிரச்சனை அவன் பிரச்சனை, அது இப்போ பிரச்சனையே கிடையாது. அந்த தலைமை செயலகத்துக்குள்ள நீ ப்ரியரா இன்ஃபார்ம் பண்ணிட்டே வந்தாலும் உன் தற்கூரி கூட்டம்லாம் அப்படியே தலைமை செயலகத்துக்குள்ள பூந்து உன்னை அப்படியே நெருக்கி அண்ணா அண்ணா அப்படின்னு ஏதாவது பண்ண போறாங்களா? இல்ல நீ டிஜிபி ஆஃபீஸ் போனல, அங்கே ஏதாவது நல்ல கேள்வி. நைட்டா போயிட்டு சார் இந்த மாதிரி பண்ணுங்க, அது டிஜிபி இல்லாத நேரமா பார்த்து டேபிள்ல வச்சுட்டு ஓடி வந்துட்டேன். இல்ல அது என்ன கொடுமைனா, டிஜிபி ஆஃபீஸ்க்கு போயிருக்கிறாப்ல ஆளு, டிஜிபி அங்க இல்ல, ஒன்னும் போறது முடிவு பண்ணிட்டு அதை கேட்டுட்டு சார் இருக்கீங்களா சார், நான் வரேன் சார், அது இல்லை. சரி என்ன சொல்லியிருக்கேன்னா, எல்என்டோ சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியை பார்த்து இதை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பான் போல் இருக்கு. அவரையும் பார்த்து கொடுக்கல போல. என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம்ல இந்த பெட்டியில போட்டு போயிடு, அந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல போட்டு. இப்போ என்ன கேள்வினா, இவங்க ஒருதலை பட்சமா செயல்படுவாங்க தானே? யாரு? டிஜிபி ஏடிஜிபி எல்லாம். அப்புறம் என்ன மாநாட்டுக்கு நேற்று அவங்கள்ட்ட போய் நீ மனு கொடுத்த? ஐயோ இதை மறந்துட்டேனே. அப்புறம் என்ன மாநாட்டுக்கு போன? அப்ப டைமண்ட் யார் எடுப்பா அப்படின்ற மாதிரி. புரியுதுங்களா உங்களுக்கு? இவங்க பிரச்சனை என்னன்னா, ஒரு நரேஷன் அவ்வளவுதான். எங்க கட்சி, அதாவது கட்சியில அப்படி பேசின சில பெண்களை குறித்து அவர் ஒரு டேர்ம் வந்து வைக்கிறாரு. அந்த டேர்ம்ல நமக்கு உடன்பாடு இல்லை, அப்படி அதை பேசுறது கண்டிக்க வேண்டியது. அவர் நம்ம கண்டிச்சிருக்கிறோம், நம்மளும் அது குறித்து வீடியோ போட்டிருக்கிறோம். ஆனா அவர் பேசுற ஒரு கான்டெக்ட் இருக்குல்ல, யாரு குறித்து பேசுறான்னு இருக்குல்ல, அந்த பெண்கள் கண்டிக்கப்பட வேண்டியவங்களா அப்படின்னா கண்டிக்கப்பட வேண்டியவங்க. அவர் அந்த பெண்களை கண்டிச்சு அவர் சொல்றாரு. ஆனா இவன் அதை எப்படி திரிக்கிறானுங்கன்னா, தமிழ்நாட்டு பெண்களையே பேசிட்டாரு அவர் திமுக காரரு. கேள்வி என்னன்னா, அவர் எங்கேயா தன்னை திமுக காரன்னு சொல்லிக்கிட்டாரா? அவர் அப்துல் கலாம் கூட இருந்தவர், அவரு தன்னை அப்துல் கலாமின் அசிஸ்டன்ட் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நியாயமா என்ன சொல்லணும்னா, அப்துல் கலாமோட அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு இவர் பேசுற பேச்ச பாருங்க, இது அப்துல் கலாமுக்கு அழகா? அப்துல் கலாம் இருந்திருந்தாருன்னா அவர் உன் பேச்சை ரசிப்பாரா தானே இருக்கணும். ஆனா இவன் எங்க நேக்கா கனெக்ட் பண்றான்னா, இவர் திமுக ஆதரவாளர், இவர் திமுக காரர் அப்படின்னு கனெக்ட் பண்றான். இப்போ ஒரு படி மேல போய் தேர்தல் நேரத்தில் வேலை செய்கிற எல்லாருமே திமுக காரங்கன்ட்டா அப்படின்ட்டா. இப்போ இதுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவை ஒரு நரேஷன், ஒரு நெரேட்டிவ். அந்த நெரேட்டிவை செட் பண்ணல. அது எதுக்குன்ற ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ அவங்க இப்போ இன்னைக்கு காலம் உனக்கு 10 மணிக்கு தெரிஞ்சிருச்சா, ஐயோ இவங்கெல்லாம் வந்து திமுக ஆதரவாக செயல்பட்டாங்கன்னு இப்போ உனக்கு முன்னாடி இருந்தே தெரியும்னா அப்படி எங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்க கூடாது. ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னா அதோட பொருள் என்னென்னா, இவன் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும். இன்றைக்கி இவனுக்கு தலைமை செயலத்துக்கு வந்தது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு. என்னென்னா, தான் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு தற்கூரி கூட்டம் இருக்குல்ல, அவன் நீட்டுற இடத்துல மேய்வானுங்க, காட்டுற இடத்துல பாய்வானுங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, என்ன வேணா நாளைக்கு பிரச்சாரத்துக்கு இப்போ இந்த மாதிரி போக முடியல அப்படின்னா, பாருங்க இவங்கெல்லாம் நம்மளை ஒடுக்குனாங்க, அதனால போக முடியல, நீங்கள் ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு வந்து நிற்பான். அவ்வளவே தான். இப்போ கேள்வி என்னன்னா, தலைமைச் செயலகத்துக்கு 3 பேர் 4 பேரோட போகலாம். அங்கே என்ன கூட்டம் ஒன்று போட்டு நசுக்க போகிறாங்களா? அதுக்கு எதுக்கு எப்படி சுற்றி 8 பேர் போட்டு போகிறாங்க? எதுக்கு எப்படி பண்ணிட்டு போகிற? அப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் ஷோ பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் சில பேர் இதுக்கு வந்து குறித்து எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது மைக் அண்டிடக்கூடாதான்.
பிரஸ் ரிப்போர்ட்டர் பாஞ்சிட்டாங்க மைக் எடுத்துட்டு இப்பயாச்சும் ஏதாவது பேசி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க அப்பயாச்சும் பேசுறா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டாங்களா? நான் என்ன சொல்றேன், பல அர்ஜென்ட்ல அறிபறியில அடுத்தடுத்த கூட்டங்கள் பேசணும்னு தலைவர்கள், எல்லா கட்சி தலைவரும் சொல்றேன், எல்லா கட்சி தலைவர்களும் பிரஸ் இந்த மாதிரி கேட்கும் பொழுது கடந்து போறது உண்டு. ஆனா அவங்க எப்படி கடந்து போவாங்கன்னா இப்படியே போக மாட்டாங்க. அடுத்த இதுல பாத்துக்கலாம் அப்புறம் தரேன், இது வேற விஷயமா வந்தது, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டோம். இப்ப நீங்களுமே சில பிரஸ் மீட்டுகள்ல மைக் போட்டிருக்கீங்க, நானும் சில பிரஸ் மீட்ல வந்து பைட் போட்டிருக்கிறேன், மைக் போட்டிருக்கிறேன். இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி அப்புறம் பாத்துக்கலாம் அழகா சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஏன்னா ஒரு கையசைவாக சொல்லிட்டு போவாங்க. அதெல்லாம் சொல்ற ஆட்கள் உண்டு. அப்புறம் பார்ப்போம், போன தடவை நம்ம கொடுத்தோம்ல, இப்போ ஒரு அர்ஜென்ட்ல போறேன் நின்று விளக்கம் சொல்ற ஆட்கள்லாம் கூட இருக்கிறாங்க. திரும்ப ஃப்ளைட்டுக்கு போவார், அடுத்தடுத்து போவார். அப்போ கூட வந்து ஃப்ளைட்டுக்கு போகிற நடுவில் ஒரு 5 நிமிஷம் கூட அப்போ கூட வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுன்னு ஒரு பைட்டு கொடுத்து டக்குன்னு ஏறிடுவார். ஃப்ளைட்டு போயிடுறேன், ஃபர்தராக கேள்விகள் எது வேண்டாம் அப்படின்னு தலைவர் சொல்லிட்டு போவார். இல்லை, நான் அந்த வீடியோ பார்த்தேன். இந்த 1000 வரும்ல, கார்த்தி போவாப்ல நிமிந்து பாத்திராதீங்க அப்படின்ட்டு இப்படி அவங்கள நேரடியாக பாத்திராதீங்க அப்படின்னு அது மாதிரி மைக்கை வச்சுட்டு நிக்கிறாங்க. குனிஞ்சத்துல நிமிராம போறாப்ல, எங்கேயும் கேட்டுருவாங்களோ, வாய்க்கிட்ட மைக்க விட்டுருவாங்களோ அப்படின்னு அப்படி குனிஞ்சதுல நிமிராம போறாப்ல. அப்ப விஜயை காப்பாத்துறதுக்கு இந்த மனித சங்கிலி தான். ஆனா யார்கிட்ட இருந்து, ரசிகர்கள்ட்ட இருந்தோ அதிகாரிகள்ட்ட இருந்தோ இல்ல, ரிப்போர்ட்டர்ஸ் காப்பாத்துறதுக்கு தான். அப்ப ஏன் இவ்வளவு அச்சம்? தேர்தல் நேரத்துல கூட ஐயா, இப்போ நீ எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க? ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க, நீ ஒடுக்குதலுக்குள்ளாகிறது தானே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க. அதை மைக்கில் சொல்றதுக்கு என்ன சார், நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஒடுக்குறாங்க சார், நீங்க பார்த்து என்ன டீல் பண்ணுங்க, மக்களை டீல் பண்ணுங்கன்னு மைக்கில் சொல்லலாம். அங்க பிரச்சாரம் பண்ணு. ஏன் மைக்கு பார்த்து வாயை திறக்க மாட்டேங்கிற? வாடா அடிச்சிருமா? இல்ல இது உளறிடுவியோ? என்ன சிக்கல், என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல ஆக்சுவலா இது என்ன ரீசன்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்களே. இப்ப பிரச்சாரம் நீ தெரிஞ்சு கொடுத்தியா தெரியாம கொடுத்தியான்னு தெரியல, அந்த வெறும் லெட்டர்ல கொடுத்தது. இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒரு வாதத்துக்கு நீங்க வச்சுக்கிறீங்க. சரி, ஒரு வாதத்துக்கு நான் வச்சுக்கிறேன், இவன் சொல்றதெல்லாம் அப்படி இருக்குன்னா. அப்ப வந்து எதனால இப்படி நடக்குது? ஒரு பிரச்சாரம் பண்ற ஐடியால இருக்காரா இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் தானே ஐடியால இல்ல. அதுதான் நான் திருப்பி சொல்றேன். இது இவங்களுக்கு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும். அதான் சொல்றேன், இப்போ டிஜிபியோ இவங்களோ வந்து ஒருதலை பட்சமா செயல்படுறாங்கன்னா, நீ முதல் நாள் எது கொண்டு போய் நீ சொல்ற, நீ நம்புற சோகால்டு திமுக காரர் மேல திமுக ஆதரவு அதிகாரிகள்கிட்ட வழக்கு கொடுப்பியா? அப்படி கொடுக்குறேன்னா, தெரிஞ்சு கொடுக்குறேன்னா நீ தற்கூரி. தெரியல, எனக்கு இன்னைய காலில் தான் அறிவு வந்திருக்குன்னா, அப்போ நேற்று வரைக்கும் நீ தற்கூரியா இருந்தியா? இது புரியல, எனக்கும் புரியல. அப்ப இது எதுவுமே நீ யோசிச்சு பாருங்க. 2-3 எக்ஸ்எம்எல்ஏஸ் வந்து கட்சியில இருக்கிறானுங்க. இது பத்தாதுன்னு ஐஆர்எஸ் வேற இருக்கான். யாரு? அவர் வந்து விவரமா ஸ்டிக்கர் சிஓசி இருக்கும் போதே ஸ்டிக்கர் ஒட்டி டப்பாலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. ஜனநாயகத்துல டெபியூட்லாம் பண்ணார்லப்ப, அங்கேயே அதிகாரியா டெபியூட்லாம் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்ப அவருக்கு வந்து தெரியாதா? யோசிச்சு பாருங்க, பியூரோக்ராட்ஸ் எப்படி செயல்படுவாங்கிறது இன்னொரு பியூரோக்ராட்ஸுக்கு தெரியும், ஒரு அதிகாரி எப்படி சிந்திப்பாருன்னு இன்னொரு அதிகாரிக்கு தெரியும். ஏன்னா அவரும் வேற ஒரே 10 வருஷம் 5 வருஷமா அதிகாரியா இருந்திருக்கிறாரு. அப்ப எலெக்ஷன் டைம்ல எப்படி அவங்க, அதாவது ஒரு மக்கள் நலத்திட்டம் கொண்டு வரணும்னா கூட அது ஒரு வெல்ஃபேரா போகுது, ஒரு கைக்கு நேரடியாக அமௌண்ட் போகுதுன்னா இன்னைக்கு நுணுக்கி இதில் இவ்வளோ கட் பண்ணலாமா, அதில் இவ்வளோ கட் பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. அதிகாரிகள் அப்படித்தான் சிந்திப்பாங்க. அப்போ தேர்தல் டைமில் அவங்க எவ்வளவு நுணுக்கி செலவு பண்ணுவாங்கிறது ஐஆர்எஸ்க்கு தெரியாதா? அப்போ தெரிஞ்சே தான் இது என்ன பெர்மிஷன் கேட்குறான்னா, பனையூர் பங்களா பொந்துக்குள்ளேருந்து நான் வெளில வந்து திரும்பி அந்த பொந்துக்குள்ளே போய் அடையிற வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்க. இப்படி கொடுக்கணும்னா எவ்வளோ செலவாகும்? இல்லை, தேர்தல் நேரத்துக்கு போது இதான் வேலையா? எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னு உனக்கு யோசிச்சேன். அது வேலையாங்கிறது ஒன்று. இன்னொன்று, அப்படி செலவு பண்ணுறதுக்கு முதல்ல அவங்க வந்து தயாராக இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. அப்போ இது தெரிஞ்சே தான் இந்த ஆள் இதை இப்படி கேட்குறான். ஏன்னா எப்படி அதிகாரிகள் சிந்திப்பாங்கன்னு தெரியும், இது எப்படியும் கேன்சல் பண்ணுவாங்க. ஆனா நம்ம தற்கொலைகளுக்கு அதுகளுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லையே. நம்ம என்ன சொன்னாலும் அண்ணனை ஒடுக்குறாங்க, வாங்க படை கொண்டு போவோம் அப்படின்ட்டு கொண்டிருப்பானுங்க. அப்ப இவருக்கு என்னன்னா, அடுத்து வருகிற ஒரு 10-15 நாளைக்கு இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இங்க மனு கொடுத்தேன், அங்க மனு கொடுத்தேன், ஏன்னா வெளியே வர விடல, அங்க ஒடுக்குறாங்க இங்க ஒடுக்குறாங்க, மொத்த தமிழ்நாடே திமுக தான் அப்படின்னு சொல்லி இப்படியே ஒரு 10-15 நாள் ஓச்சு விட்டு மீதி இருக்கிற ஒரு 10-15 நாளில் அதுக்கு ஏதாவது ஒரு நெரேட்டிவை ரெடி பண்ணி இப்படியே பனையூரில் படுத்துக்கிட்டே கேம்பெயினை முடிச்சிடலாங்கிறது தான் அவரோட ஐடியா. தான் நீ படுத்துக்கிட்டே அவர் பொதுவெளியில் வந்து வேர்க்க விறுவிறுத்து பாலிடிக்ஸ் பண்ணுறதுல அவர் விருப்பம் இல்லை. அந்த ஆப்பிள் வச்ச ஃப்ரிட்ஜுன்னு ஒரு கம்பேரிசன் சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு, அப்படி அழகா அப்படி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தோன்னா திருப்பி உள்ளே வச்சு அந்த ஆட்ல வரும்ல, ஒரு ஆப்பிள் எடுக்கும்போது அந்த சைடில் வந்து 2-3 சொட்டு அந்த மாதிரி இருக்குன்னு அவருக்கு. அதை தான் வந்து அந்த விரும்புகிறாப்புல. அதுக்கு தான் இவ்வளவு நாடகமும். நீ இப்படியே யோசிச்சுக்கிட்டே இரு. ஒரு பக்கம் ஏடிஎம்கே ஃபுல்லாக அறிவிச்சிட்டாங்க வேட்பாளர், இன்னொரு பக்கம் திமுக அப்படியே
சரளமா எல்லாத்தையும் இன்னைக்கு இறக்கி விட்டாங்க. ஆமா. ஸோ கூட்டணி கட்சிகளுக்கு என்னென்ன தொகுதி அப்படின்னா இன்னும் ஏறக்குறைய இந்த வீடியோ வரும்பொழுது அநேகமா அவங்களும் வேட்பாளர் அறிவிச்சிருப்பாங்க. அவன் நான் இப்போ தேர்தல் பிரச்சாரத்தையே ஆரம்பிச்சிட்டான். சீமா வந்து எப்போ இருந்து தேர்தல் பிரச்சாரம் அவன் தாவேக்கான்னு கட்சி ஆரம்பிச்சான்லேருந்து வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு அந்த மாநாடு இந்த மாநாடு ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் மனுஷங்களை தவிர பூரா பேருக்கு மாநாடு போட்டாங்க, எல்லாத்துக்கும் மாநாடு போட்டாங்க. இன்னொரு பக்கம் திமுக அவங்க வந்து பூத் லெவலில் ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு இது 2வது கேம்பெயினும் 3வது கேம்பெயினும். ஏன்னா அவங்க கேம்பெயின் வந்து திட்டங்களை சொல்லி கேம்பெயின் பண்ணுறாங்க. பாருங்கள் இந்த திட்டங்கள் வந்துருக்கு, உங்களுக்கு சேர்ந்துருக்கா சேரல, இப்படி ஒரு சைடு கேம்பெயின் போயிட்டு இருக்குது. அமித்ஷா மோடியும் தமிழ்நாட்டில் இல்லை எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் சேலஞ்சு பார்த்துங்க 2026 அப்படின்னு மண்டலி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாரும் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஏறக்குறைய 27 நாள் 26 நாள் கூட இல்லை. ஆனாலும் இந்த ஆள் வரமாட்டான். இப்படியே நீ வேணா பாரு, 10-15 நாள் இந்த ஆள் இப்படியே ஓச்சு விட்டு மீதி 10 நாள் தற்கொலை தலையில் வந்து மழை அரைச்சு என்ன ஒடுக்கில. இவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். ஆமா, அதாவது தேர்தல் நெருங்கிருச்சு, எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க அண்ணன் வெளியே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இப்பயாச்சும் தப்பிச்சுக்க பொழைச்சிக்க.